ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முந்தின கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ட்ராயிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன லைன்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணி அந்த சர்க்கிளுக்கு மேலேயே மறுபடியும் நம்ம சர்க்கிள் போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ நம்மளுக்கு படம் வரைகிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி என்ன அப்படின்னா, முக்கியமாகவே ஒரு படத்தோட ஷேடிங் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் நம்ம ஹவு டு ஷேடிங்லேயே ரெண்டெண்ணம் இருக்குது. ஒன்று ஹெவி ப்ரெஷர், இன்னொன்று லைட் ப்ரெஷர். ஹெவி ப்ரெஷருங்கிறது பென்சிலை நல்லா அழுத்தமாக பிடிச்சி ப்ரெஸ் பண்ணி அதை நம்ம நல்லா ட்ரேஸ் பண்ணுறது. அதுக்கப்பிறகு லைட் ப்ரெஷருங்கிறது அந்த பென்சிலையே கொஞ்சம் ப்ரெஷரை கம்மி பண்ணி பிளெண்ட் பண்ணுறது தான். உங்களுக்கே பார்க்க வித்தியாசம் தெரியும். நம்ம ட்ரேஸ் பண்ணதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது கொஞ்சம் டார்க்காகவும் போக போக கொஞ்சம் லைட் ஷேடாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு ஷேட் பேசிக் ஃபார்ம்ஸ். அது எப்படின்னா, ஒரு 5 ஷேப் கொடுத்து அதை எப்படி 3D ஃபார்மில் நம்ம ஷேட் கொடுத்து அதுக்கு ஷேடோ எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறவங்க சைடில் ஒரு நோட்ஸ் மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ அது நம்ம எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த மாதிரி தான் எந்த வீடியோ பார்த்தாலும் அதுக்கு கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்குவேன். என்னென்ன ஷேப்பெல்லாம் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸ்பேர், க்யூப், பிரமிட், கோன், சிலிண்டர். இந்த 5 ஷேப்பும் எப்படி ட்ரா பண்ணலாம், இதுக்கு எப்படி ஷேடிங் கொடுக்கலாம், அதுக்கு ஷேடோ எப்படி கொடுக்கலாம், எல்லாம் கொடுத்து பார்க்கும்போது அது எப்படி 3D ஷேப்ஸில் நம்மளுக்கு காமிக்குது. அதை தான் நம்ம இதில் ட்ரா பண்ண போகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், எந்த ட்ராயிங் நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்டாலும் அந்த படித்த விஷயத்த அந்த நோட்டில் சைடில் கொஞ்சம் நீங்கள் எழுதி வைங்க. அது எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக உங்களுக்கு பின்னாடி உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்குறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பேருக்கு எப்படி ஷேட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த ஒரு சர்க்கிள் போட்டு அந்த சர்க்கிளில் லாஸ்ட் எண்டில் மட்டும் ஹெவி ப்ரெஷர் கொடுத்து அந்த பென்சிலை கொடுத்து நான் கொடுக்குறது மாதிரியே நீங்கள் பென்சிலை வச்சு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்பிறகு அதுக்கு மேலே இருக்க பக்கத்தை லைட் ப்ரெஷர் கொடுத்து ஷேடோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னா க்யூபுக்கும் சேம் மெத்தட் தான். சைடில் கொஞ்சம் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்டு சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு லைட் ப்ரெஷர் கொடுங்க. பிரமிடுக்கும் சேம் மெத்தடு தான். கோனுக்கு ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் ஹெவியும் ஒரு சைடு கொஞ்சம் லைட் ஷேடும் கொடுத்துக்கோங்க. சிலிண்டருக்கு ஒரு ஓரம் மட்டும் ஹெவி ப்ரெஷர் கொடுத்து வேறு இடமெல்லாம் லைட் ப்ரெஷர் கொடுத்து ஷேடோ எல்லாத்துக்குமே ட்ரா பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக்